plants are in different places like this. You have to remove and you have to put it in one place and you have to keep it so that water will be saved. Otherwise, if it is spread, plant spread in all places, the water will be wasted. So along this one group, you have to keep it. You have to make it like this, like a field boundary. Then it is better you have to keep it. A big mean you have to keep one, and a small mean you have to keep it two. So like this it is better you have to keep it along the corner. You have to keep it so that the water will be pass on over here. So it grows the soil also. இது இப்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். So you have to keep it so that the water will passes through this side and the plant will get the water. So keep some distance and you have to keep it like this. So if you keep it like this, so one more you have to keep. இப்படி சாச்சி கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். So you have to keep it like this so that root will get water. சரி, இந்த ரூட்டுக்கு வந்து தண்ணி பாயணும். So you have to keep it like this. Like this you have to keep it. This side also, all along the side like this you have to keep it two. So the water passes through this. So it grows. தண்ணி கூடி போயில வந்து வளரும். A small plant, it keep it two. ரெண்டு ஆகிக்கணும். Here also we can keep it. Nothing is there. இப்படி வைக்கணும். காலை வச்சு அப்படி கொஞ்சம் அமுக்கி விடணும். தண்ணியில் தான் அடிச்சுட்டு போகுது. Just you have to fill this, and after that I will come. This side ஒன்று அப்படி அரிசியாக வைக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு so here also in between this you have to keep. Here also you can keep it one. On this side you can keep it one. In the middle you have to keep it one. On this side you have to keep it one. So like whenever Radha Rangoli or they are keeping like this, first you have to make it, then you have to fill it and that's about it. Okay, so you have to keep it two. இந்த ரங்கோலி எப்படி கோலம் போடுவோம்ல, கோலம் போடையில் எப்படி ஊடு புளி கணக்கு வச்சு போடுவோம், அப்படி வச்சு போடணும். ஒன்று ஊடு புளி போடுவோம்ல, அதுபோல் வச்சு தலை தெரியணும். இது நல்லா முடியும், ரூட்டு தெரிய முடியும். தலை தெரிதா, தலையை வந்து பிடிச்சிக்கணும். சின்ன பிள்ளை தலையை எப்படி பிடிப்போம், குழந்த தலையை எப்படி பிடிச்சி கீழே உலையில் எப்படி பிடிப்போம்ல, அதில் பிடிச்சிக்கணும். இது முடிஞ்சிட்டு இதில் சுற்றி தண்ணி போடுறது கொஞ்சம் இடம் விடணும். லீவ் பிளேஸ் வாட்டர் ஷுட் பாஸ் த்ரூ அதர் பிளேஸ். மற்ற இடத்து போடுறதுக்கு தண்ணி போடுறதுக்கு வைக்கணும். வச்சிடும்.
சைடில் நிற்கும். இதெல்லாம் இந்த இடத்துல 2 3 வந்துட்டு பரவாயில்ல, 3 வச்சுருவோம். அது 1 doesn't have a root properly, so we have to keep it 3. இதில் வந்து வேறு சரியில்லை, அதனால கூட 1 வச்சுருவோம். பரவாயில்ல. வேறு இந்த செல்லில் கொஞ்சம் மண் போட்டுருவோம். மண் விட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா ஊதி வச்சுட்டு இந்த செல் உள்ள மண் அடிச்சு கொஞ்சம் தண்ணி வந்து போகிறதுக்கு வழி கிடைக்கும். வாட்டர் கோஸ் ஃப்ரம் திஸ். 3 தான் வச்சாச்சு. இந்த சைடு நல்லபடியாக அமைக்க வைக்கணும். அடித்தா தண்ணி கூடி போகும். 3 வச்சாச்சு, சூப்பராக வச்சாச்சு. இந்த சைடு மீதி மண்ணில் இங்கோடி தண்ணி வராப்புல பண்ணணும். தண்ணி இங்கே வரும், இங்கே இப்படி வரும், இந்த சைடு வந்துடும். வச்சு இடம் விட்டுறோம். இல்லாட்டா அந்த சைடு வந்துடும். அப்புறம் இங்கே வரையில் சைடில் வைக்கணும். 2 எடுத்துக்கிறோம். ஆடாமலையும் 1 2 இருக்குது. ஆடாமலைன்னு நினைக்கிறேன். ஆடாமலாம் சரி இருக்கட்டும். ஆடாமலை கண்ணுன்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 வச்சுருவோம், பரவாயில்ல. எது இருந்தாலும் இந்த சைடு வெட்டிங் போட்டுக்கிறோம். தண்ணி வரும், வராது தண்ணி. shouldn't go near to பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் வெட்டிடணும். shouldn't allow the plant to grow near to the wall. broke the wall, உடைச்சிரும். என்ன பண்ணதில்லை, மருத்துவ பண்ண தான் தெரியல என்ன மருத்துவம்னு. சோறுக்கிட்ட விளையாட விடக்கூடாது. சோறு வந்து நாசமாக்கிடும். shouldn't allow the plant to grow. shouldn't allow the plant to grow near to the wall. You destroy the wall. சோறுக்கிட்ட வளர விடக்கூடாது. சோறுன்னு சொல்லக்கூடாது, சோறு சொல்லணும். கிட்ட வளர்ந்தோன்னா அது நாசம் வைக்கிறோம். தண்ணி வேணும் இது வரைக்கும். shouldn't keep it near to the wall. சோறுக்கிட்ட வந்து வெட்ட விடக்கூடாது. கொஞ்சம் தூரம் வெட்டிக்கிறோம். இந்த சைடில் ஒரு செடி, 2 செடி வைக்கிறோம். தலைகளை வைக்கக்கூடாது. shouldn't keep it like this. ரூட்டு தான் கீழே போகணும். தலைகளை வச்சா முளை வைக்காது. நம்ம தலை இப்படி இருக்குது, அதே போல் இது தலையும் மேலே இருந்தால் தான் முளைக்கும். how our head is come up like this, our head also come up. தலை வந்து மேலே இருந்தால் தான் வளர்க்கும். எத்தனை இருக்கும்? 1 2 3 கொண்டு இருந்து 2 தான் இருக்குது. 3 எங்கே போச்சு? எங்கே விட்டு தருதானுப்பா. சரி 2 வைப்போம். எங்கே போச்சுன்னு தெரியல. மண்ணள்ளி போடும். முங்கிட்டுனா வராது. அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் க்ரீன் இல்லைன்னா வராதுல. இதோட க்ரீன் டசன்ட் கம். பரவாயில்ல, 2 இருக்குது, தழுத்துரும். இங்கே ஒரு வாடாமல்லி இங்கே வச்சாச்சு. மத்தியில் வைப்போம். இதில் வந்து
இந்த இதோ இப்போ இந்த 2 செடி இங்கே மண் இருக்கிறதுனால மத்தியில் கொஞ்சம் அந்த சைடு சாய்ச்சி அந்த சைடு வச்சிடலாம். அப்படி ரெண்டுக்கு மத்தியில் வராப்புல சரி கொஞ்சம் மிதிச்சு விட்ருவோம். சூப்பர் ஆகிட்டு தண்ணி வந்து வரணும், அதனால் கொஞ்சம் வலி விட்டுறணும். தண்ணி காஞ்சிரும். இடவெளி விட்டுறணும், இடவெளி விட்டால் பாஞ்சிரும். இதுங்கன்னு ஒரு செடி இருக்குது, அப்போ இதுங்க கோடி சேர்த்து வச்சிரும். இடம் இருக்கும் கொஞ்சம் தள்ளி ஒரு செடி காணல் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இது கூட சேர்ந்து செடி அங்கே போகிறாப்புல வச்சுருவோம். இந்த செடி வந்து வேறு தருது, இந்த வேறு உள்ளே வச்சிடணும். தலை இங்கே வச்சு தலையே தெரியல, அப்புறம் மறுபடியும் வைக்கணும். தெரியலன்னா தெரியுதாப்புல வைக்கணும். அப்படி தெரியணும். அதுதான் வால் சைடு மண்ணில் போட்டுருவோம் தள்ளி. சரி ஆகிட்டுப்போம். சூப்பராச்சாச்சு. எங்கே இருக்க செடி இங்கேயே வச்சிடலாம். என்ன இருக்குது இங்கே நம்ம கொண்டுவோம். சரி இதில் 2 செடி வைப்போம். ஐயா ஃபுல்லெல்லாம் அப்பப்போ பறக்கி விடணும், அதான் நல்லா வரும். 2 செடி தலையை கொஞ்சம் தூக்கி விடும். இந்த செல்லில் உள்ள கல்லெல்லாம் துறக்கிட்டு the stone and to fill water tomorrow fill 5 மணலில் நல்லா அப்படி வச்சிடணும். இட் இஸ் ஓகே. அப்புறம் இங்கே வெட்ட முடியாது, அந்த சைடு தான் வைக்கணும். கேனாட் கட் இட், வெட்ட முடியல. இதோட ஈரவெல்லாம் வெட்ட முடியல. இதோட வேட்டு கேனாட் டிக் இட், தண்ணி இல்லாமல் வெட்ட முடியல. ஈரவை தான் அந்த சைட்லையும் பூ வைக்கலை. நாளைக்கு தான் அதில் மித்த இடத்துல உள்ளது வெட்டி வைக்கணும். I have to take it from other side and I have to keep it. கடைசி உள்ளதுனா கூட 2-3 கூட வச்சிடலாங்கண்ணே. இப்படி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் ஒட்டிட்டு அந்த பள்ளத்தை மட்டும் இப்படி நிரப்பிட்டு அப்புறம் நம்ம இந்த மண்ணள்ளி போட்டுருவோம். இது ஒன்று கூட இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். வெட்டுனது ஒன்று வேறு வெட்டுப்பட்டு இருக்குது, வேறு வெட்டுப்படாமல் இருக்குது. வைக்கணும்னு தெரியல. 2 இது மட்டும் வச்சுட்டு 2 எடுத்துடலாமா? இந்த 3ஐயும் வேறு இதில் வச்சுருவோம். போதும், 2 பேர் போதும். கொளுத்துறோம். ரெண்டு வச்சாச்சு. இந்த இது வந்து இந்த 2க்கு மத்தியில் வைக்கலாம். ஊடுபுளி கணக்கா இந்த சைடு அந்த சைடு இடவெளி வேணும். இதுங்க வச்சிட்டோம்னா சரியாயிடும். ஓகே சார், டு கீப் இட் திஸ் சைடு. 2க்கு இடையில இதுவாக தலை முங்கிடக்கூடாது, மெதுவாக பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன் தி ரேஸ். ஈரமாக இருக்கணும். இதே போல் ஈரமாக இருந்தால் தான் வைக்க நல்லாயிருக்கும். ஸோ இட் மஸ்ட் பி வெட். it grows easily. Still to dig. ऐसा रखने का, एक ही छोड़ के एक ही रखे हुए रंगोली डालेंगे तो कैसे डाल के लगाते हैं, एक ही दोनों के बीच में ऐसा रखता है, ऐसा रखने के लगाना चाहिए. इसका कंडे पे बोलते कैन काका हुए मुंडी में रहते ऐसा. So side like this you have to keep it from this side and so like this you have to make a beauty of our garden. இதை வச்சுட்டு இதே இப்படி அள்ளி இந்த சைடு வைக்கணும். இப்படி take it and this side also can make it.
அந்த சைடு பண்ணாலும் பெரிய செடியாக வச்சிருவோம் நாங்கள். keep it this big tree because it is small we are keeping this side we are keeping tomorrow we have to pour water का नालेगी and we can this cell ओडे चिन्ह चिन्ह ये चीज़ वाला breaking this cell is ना so we have to take all small more in one plant tree plant in one place but we have to keep it this side keep them distance like this and that side we take a more and we have to keep it that side आज रोड़ा उड़ता अंगा इतना उड़े बैठते हैं इधर से इस साइड में लगाना चाहिए उधर करने उधर अच्छा लगेगा देखने के भी अच्छा लगेगा तो रहते इधर लगाना इधर करेंगे तो उधर लगाना होता है इतने चाहते नहीं चांद वाटते चंगला वाटते इधर करेंगे तो इधर रखना चाहिए इधर करेंगे तो ऐसा रहेंगे तो मैं क्या अगर हाउस आल्सो आर्डर आल्सो रीट्रीट உங்களுக்கு அங்கே வைக்கணும் உங்களுக்கு அங்கே வைக்கணும் அப்படி நெருக்கமலை வந்து பிரித்து வைக்கணும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி சின்னமே சிமெட்ரிக்காக இருக்கும் அழகாக இருக்கும் கலனும் கொடுக்கும் अलागा इधर का इधर लगाना चाहिए उधर का इधर लगाना चाहिए ऐसा ये लगाएंगे तो उसका अच्छा दिखेगा मस्त दिखेगा अच्छे लगते हैं अच्छे दिखेंगे मस्त दिखते हैं वैसा कीप द प्लांट टू दिस साइड फिर इधर साइड लुक्स लाइक वेरी नाइस इंग्लिश में कैसे अंग्रेजी बालागार का सुपर आर का इधर का ये जास्ती रहता है उधर निकल के इधर होने उधर करने तो जानने से भी घट घट अंडा ना बिट्टी थे ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬರೀ ಒಂದು ಒಂದಿಟ್ಟು एक चढ़ के सही करेंगे तो छान बढ़ते जंगल बढ़ते खूबसूरत रहते छान रहते जन अंदर इट शुड बी नीट अब इधर ज़्यादा रहता उधर का इधर रहते रहेंगे तो ऐसा रहेगा चले जाएंगे प्रीटी उसका छान मारते जंगल आड़ते तो बेस्ट ऑल्सो बी नीट अच्छा लगेगा छान मारते अगर तुम्हारे घर बोर वाटर में इरटा नाले तनी बच्चे नहीं பண்ணி பார்க்க முடியாது ஹியர் ஆல்சோ யூ கேன் கீப் இட் 1 or 2 இந்த இடத்துல இடம் இருக்குது வேஸ்ட்டாக தான் அது இங்கே ஒரு செடி வச்சுக்கலாம் ஸோ யூ ஹேவ் டு கீப் அ டிஸ்டன்ஸ் அண்ட் கீப் இல்லை அதனால் படிப்பாதையை மட்டும் விட்டுட்டு லைக் டாட் रंगोली बनाएंगे तो कैसे ऐसा रहना चाहिए वी आर मेकिंग रंगोली टेली फेस लाइक दिस इट इज प्लांट इज वेरी बिग सो इट इज बेटर वी हैव टू कीप one plant small plant only you can keep it too பெரிய செடியாக இருக்குது 4 அதனால் 4 வந்து பெருசாக தனித்தனியாக வச்சிடலாம் சின்ன மட்டும் 2 வச்சிடலாம் சின்ன இருக்குது ஸ்மால் கேட்டு குரூப் இட் அண்ட் கேட்டு கீப் இட் தனித்தனியாக குரூப்பாக பிரித்து இது இங்கே வச்சு அது பெருசாகிட்டு அதே போல் இதை வந்து பெருசாக வந்து இங்கே வச்சிடலாம் தண்ணி வேஸ்ட்டாக போகுது டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் திஸ் ஹியர் டு கீப் இட் இங்கே வச்சிடலாம் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது இந்த பார்டரில் இதை வச்சோம்னா தண்ணியோட சேர்த்து இந்த இப்படிங்கன்னு அப்போ தான் அதோட சேர்த்துரும் கீப் இட் லைக் திஸ் ஸோ தட் வாட்டர் டசன்ட் கோ சரி அதில் வச்சு இங்கே ஒரு செடி வச்சோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது வாட்டர் டசன்ட் கோ திஸ் வேஸ்ட் ஆகாது அதனால் இதை இப்படி வச்சிருவோம் இதே இதை வைக்கணுடி தண்ணி அங்கே போகுது ஹியர் ஆல்சோ கேன் கீப் இட் வச்சது தண்ணி வேஸ்ட் ஆகனாலும் செடிக்கு போயிடும் கீப் இட் ரிக்வெஸ்ட் பிளான் இப்படி அமைக்க வைக்கணும் ஒன்று வச்சு இன்னொன்று இருந்து சிலப்பா I'm going to take a second one big one so I need to keep it more பெருசாக இருக்கனால ஒன்று வச்சா போதும் so this I am going to keep it here இந்த சைடு நாள் தண்ணி கிடைக்கும் இந்த நாள் கிடைக்கும் அதனால் இப்படி வெட்டி வச்சோம்னா இதுக்கு மேலே ஸோ கட்டி கஞ்சிலாம் விதை போட்டேன் தடுத்தாலும் தடுக்கும் விதை மாரி கோல்டு சீட் ஆல்சோ தேட் ஆல்சோ எடுக்கிறோம் மாரி கோல்டு விதை போட்டேன் தடுத்தாலும் தடுக்கும் பரவாயில்ல ஸோ கீப் இட் லைக் திஸ் இந்த சைடில் அப்படி அழகாக பண்ணணும் கீப் இட் மேக் இட் ஸ்ட்ரெயிட் தலைக்கீழக்குள்ளே உழுக்கணும் சின்ன பிள்ளை தலையை கீழே போட்டானாக்கா கொஞ்சம் நேரத்தில் அமைக்க வச்சா தலைக்கீழே விடாது அது எழுந்துரும் அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சிரும் எனக்கு அது பிடிங்கி வச்சு தான் அப்படி இருக்குது ஷுடிங் கீப் இட் இப்படி வச்சுட்டேன் அதனால் அப்படி இருக்குது பரவாயில்ல அது இப்படி லேசாக மிதிச்சு விட்ட நேரம் வந்துடும் மண் வச்சு இப்படி வந்துடும் டு கீப் இட் கம்ஸ் எப்படியும் வளர்ந்துடும் இந்த சைடில் கேன் கீப் சம் டிஸ்டன்ஸ் லைக் திஸ் இடம் விட்டுங்க வைக்கணும் டு கீப் த பிளான்ட் மொத்தமாக அந்த சைடில் உள்ளதை வச்சாச்சு
தனியாக வச்சிடணும். அப்படி நல்லா அமுக்கி விடணும். மேக் இட் லைக் திஸ். இப்படி அரைப்ப ஈரத்தோட கால்கில் மண் வெட்டிட்டு அப்படி அமுக்கி விட்டோன்னா இது சூப்பராக வந்துடும். ஸோ டு கீப் இட் லைக் திஸ். அமுச்சு விடணும். விட்டு அப்படி அழகாயிரும். ஓகே, இந்த இன்னொரு செடி கூட இங்கே வச்சிடலாம். அதில் பிளான்ட் ஆல்சோ டு வித் இங்கே வச்சிடலாம். 4 இருக்குது, 3 இருக்குது. சரி, இந்த சைடு இங்கே வச்சிடலாம். டிக்கெட் அண்ட் கீப். இந்த சைடு இங்கே வர தண்ணி கூட பரவாயில்ல. இந்த சைடு இடம் இல்லைன்னா இந்த சைடு வச்சுருவோம். that side no place is there, side means that this side place is there. So you have to keep it. அந்த சைடு இடம் இருக்கு இல்லை நினச்சிக்கலாம், நம்ம இந்த சைடு வைக்கலாம். இந்த சைடு இப்படி பார்க்குறாப்புல இந்த வாரத்தில் வச்சுலாம் தண்ணி யூஸ் ஆகிரும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் லைக் திஸ். தடுத்துரும். வெங்காயம், உள்ளி, வெள்ளைப்பூடு எல்லாம் இருக்குது. அதனால் இந்த சைடு யூ ஹேவ் டு கீப் இட் டு திஸ் சைடு. வாட்டர் பி வேஸ்டட்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த சைடில் வந்துச்சிடலாம். வந்து வீட்டுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். அந்த சைடு வந்து இருக்கிறத காலையில் வச்சுக்கலாம். அந்த செடி ஒரு செடி வந்தது. இந்த சைடு ஒன்று வைப்போம். இந்த சைடு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது தண்ணி. இந்த சைடு ஒன்று வைப்போம். வேறு பாதி கூட இப்படி ஒடிச்சு வச்சிடலாம். ரொம்ப நீளமாக இருக்கு, நிற்க மாட்டுது. அதனால் என்ன செய்யணும், பாதி மண்ணுக்கு ஒரு அப்படி வச்சா நின்றுடும். Listen, go inside the soil, so you have to put it half so that it goes. அரை இதை அப்படி மடித்து வச்சு அது பாட்டில் போயிடும். நீளமாக இருக்காது, நாளைக்கு எழும்பிடும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் ஒன் லைக் திஸ். தண்ணி வேஸ்ட் ஆகாதனால ஒன்று வச்சுக்கிறோம். ஒரு ரெண்டுக்கு கீழே ஒன்று